வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான பீனட் பட்டர் கேக் வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் அதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து பட்டரும் மெல்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பீனட் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பீனட் பட்டர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 கப் அளவுக்கு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால தான் நான் வந்து சர்க்கரை வந்து 1/2 கப்பு வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாமே வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ அது முட்டையை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டோன்ட்டு அதை வந்து உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக ஒரு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முட்டை விஸ்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2வது எக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜல்லடலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து ஜலிச்சு இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அடுத்ததாக வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நல்லா ஜல்லடலை போட்டு நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். மாவுலாம் வந்து நல்லா ஜலிச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச பாலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்தோன்னா நல்லா இது மாதிரி வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இதில் முட்டையோட ராஸ்மல் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதில் எசன்ஸ் சேர்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாக்லேட் எசன்ஸ் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எந்த கேக் டின்னில் வந்து கேக் செய்ய போகிறோமோ அதை வந்து நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் வந்து பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வந்து தடவிக்கலாம். நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து ஊற்றிடலாம். நல்லா பேட்டரை சேர்த்துட்டு டேப் பண்ணிக்கலாம். ஸோ எதனா ஏர் பபிள்ஸ் உள்ளே இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அடுத்ததாக வந்து இது மேலே வந்து ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் எதனாவது ஃப்ரூட்ஸு நட்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து இன்றைக்கி சோக்கோ சிப் போடுறேன். ஸோ அது வந்து பீனட் பட்டரோட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் வச்சிடலாம். இப்போ இது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து வச்சு விட்டுருலாம். நம்ம 180 டிகிரிஸில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா பேக் ஆகட்டும்னு நம்ம விட்டுடலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம கேக் வந்து நல்லா 1/2 அன் ஹவரில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஆறட்டோன்ட்டு நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நான் மோல்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான எம்மியான அப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான நம்மளுக்கு பீனட் பட்டர் சோக்கோ சிப் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.